நண்பர்களே, நான் இன்று உங்களிடம் சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பேசுறதுன்னே தெரியவில்லை. ஆனா ஒன்று மட்டும் புரிகிறது, மனிதனுக்கும் இந்த இறைவனுக்கும் நெருக்கடி தொடர்பு இருப்பது மட்டும் ஒன்று புரிகிறது. இதுக்கு இடையில் இந்த இயற்கையின் சக்தியினால் மனிதனுக்கு கிடைக்கும் சில நன்மைகள், சில விதமான ஒரு கெடுதல்களும் நடக்கின்றது. அது எப்படி என்றால், நம்ம இறைவனை ஒப்பிட்டு நாம மனிதன் பார்க்கும்போது இந்த உருவம் மட்டும் நமக்கு இருக்கிறது. அந்த உருவம் இல்லாத அந்த இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு நாம என்ன செய்கிறோம் என்று அவன் ஒரு விகாரமான ஒரு சிந்தனையில் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? நாம இந்த உடலோடு சேர்த்து நாம ஒரு செயல் செய்கிறோம். ஆனா இறைவனோ அவர் அப்படியே ஆத்மாவாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவுதான். ஆனால் செயல் பூராம் இந்த மனிதன் இந்த உடல் மூலமாக செய்யும் போது இந்த இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த உடல் இந்த இயற்கைக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த இயற்கை இடையில் புகுந்து கொண்டு இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைப்பாடுகளை நமக்கு அப்பப்ப கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் சொல்லி கொடுத்து அதை நினைவூட்டுகிறது. நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். ஒருபடி இன்று மனிதன் இறைவனை ஒட்டி போகும்போது மட்டும்தான் இந்த செயல்முறைகள், இந்த வாக்கியங்கள், இந்த வார்த்தைகள், இந்த மனதில் உள்ள குழப்பங்கள் இவைகள் அனைத்துமே ஏற்படுகிறது. இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.